தானே இது வந்தது மக்கா நாட்டின் இயற்கை. அடுத்த பாக்க அந்த கருமுகில்கள் இந்த நதி ஓடும் இடங்கள் எல்லாம் சங்குகள் முத்துக்களை ஈணும். இத 2வது இதா கொடுத்துக் கொள்ளலாம். எதா கொடுத்துக் கொள்ளலாம்? 2வது இயற்கை எழிலா சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ந்து பார்ப்போம். செல்வம் மிகுந்த வயல்கள் தோறும் வண்டினங்கள் ரீங்காரமிடுதல். இது வருமா? இதை சொல்லலாமா? இயற்கை அழகுன்றதுக்கு இயற்கை எழில். இதை நோட் பண்ணி கொள்ளலாம். அப்ப முதலாவது பாட்டிலே 3 இயற்கை அழகு செயற்பாடுகள் சொல்லப்படும். ரீங்காரமிடுவதுமான சிறப்பு பொருந்திய மக்கா நாட்டின் மகிமைகளை சிறிது சொல்லுவோம். இப்ப மக்கா நாட்டின் இது கொஞ்சம் இஸ்லாமிய பிள்ளைகள் பெரும்பாலும் இருக்கால இது உங்களுக்கு ஓகே இருக்குமென்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்கா பிள்ளைகளா இருக்காச்சு? இது முக்கியமான பகுதி. இஸ்லாமிய பிள்ளைகள்ன்றதுனால இது உங்களோட ஒரு முக்கியமான இலக்கியம் அப்படியா அல்லது சும்மா சாதாரணமா உங்களோட இலக்கியமா அல்லது முக்கியமான இலக்கியம் அப்படி எதுவும் இருக்கா? முக்கியமான இலக்கியம் என்றா அது உங்களோட இஸ்லாமிய இலக்கியம் அப்படியா? முக்கிய இலக்கியம் அப்படியா பிள்ளை? இல்ல சும்மா இஸ்லாமிய இலக்கியம் உண்டு அப்படியா? இஸ்லாமிய இலக்கியம் இலக்கியம் உண்டு. அப்ப முக்கியத்துவம் இல்லை. அப்ப இலக்கியம் உண்டு கணக்குல படிச்சிருப்பிய. இது இந்த பகுதி ஒரு தடவைக்குமே கிளியர் இல்லையா பிள்ளை? இந்த முறை எக்ஸாமுக்கு வரக்கூடிய பகுதி. சரியா பிள்ளை? இந்த முறை எக்ஸாமுக்கு வரக்கூடிய பகுதி முக்கியமானது. இது எனக்கு ஓரளவுக்காவது தெரியும், கொஞ்சமாச்சு தெரியும். அண்டாக்களுக்கு டிக் பண்ணி காட்டணும். எனக்கு கொஞ்சமாவது தெரியும். தெரியாதாக்கள் ஒரு கதை மாதிரி வாசிங்க. இதுல என்ன சொல்லப்படுதுன்ற விஷயத்த ஒரு கதை மாதிரி எடுத்து வாசிங்க. நான் அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். சரியா? சரி. அப்ப இதுல 3 விஷயம் சொல்லிட்டேன். அப்ப இயற்கை எழில், மக்கா நாட்டின் இயற்கை எழில் என்று 3 விடயம் சொல்லிட்டேன். முயல்கள் தவளைகின்ற சோழின்ற இந்த முதலாவது விஷயம். 2வது நதிகள் ஓடுற இடங்கள்லாம் சங்குகள் முத்துக்களை இணுற செல்வம் மிகுந்திருக்க இந்த வயல்கள் இருக்கிற இடமெல்லாம் இந்த வண்டினங்கள் தீங்காரம் செய்வான்னு சொல்லப்படும். அதை விட நீங்க அற்படிகள் நான் விடையில சொல்றேன். நீங்க இருக்க இந்த பாடத்தை படியுங்க. சரியா? ஓகே. அடுத்தது அழகிய மலைகள் பலவும் நிறைந்துள்ள மக்க நாடு. அழகிய மலைகள் பலவு நிறைந்துள்ள மக்கா நாடு. சரியா? இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் வாசிக்க உங்களுக்கு இந்த இயற்கை எழில் கதை மாதிரி வாசிங்க. சரியா? அவனு தெரியாதண்டாக்கள் அந்த வாசிக்க எனக்கு புத்தகமும் இல்லையண்டா கேளுங்க. சரியா? இப்ப இப்படி வாசிக்க விளங்கு. 2வது பாட்டையும் வாசி. இவர் என்ன சொல்லப்படுது? முதலாவது ஓகே தானே? அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட மக்க நாட்டின் மகிமைகளை பற்றி நாம சிறிது சொல்லுவோம் சொல்லப்படுது. 2வதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க. இப்ப நாம பாட்டு எடுக்கிறோம். ஒரு நாளுமே நான் வாசிச்சது இல்லை. இன்றைக்கு தான் இந்த பாட்டு எடுக்கிறேன். என்ன சொல்லப்படுதுன்னு தெரியா? சும்மா இருக்க வாசிச்சு பார்ப்போம் என்ன விடயம். சரி, தொடர்ந்து வாசிக்கிறேன். வாசனை மிக்கதான வீடுகளை சேர்ந்திருந்த மின்னலை போன்ற அழகான பெண்கள். விலங்குதானே? விளங்காம ஒன்றும் இல்லையே. அப்ப வாசி. மலர் போன்ற கூந்தலுக்கு இடுகின்ற வாசனை புகையானது துவண்டு ஆகாயம் வரை சென்று மேகமென குவிய சோலைகள் தோறும் மயில்கள் ஒன்றாக சேர்ந்து கிறுகிறு என்று ஆடும் தாமரை மலர்கள் மலர்ந்துள்ள அகன்ற பொய்கைகளால் சூழப்பட்ட வயல்கள் தோறும் முழக்கமிட்டு சங்குகள் முத்துமணிகளை வளமாய் தரும் தேவர்கள் தினம் இறைவனுடைய அருளினால் வந்து கூடுகின்ற அதிக தவம் மிக்க மக்கா எனும் நாடே ஆகும். இப்படி நான் இப்ப வாசிச்சு பார்த்திருக்கேன். சரி, இன்னொரு தடவை வாசிப்பேன். வாசிக்க உங்களுக்கு அந்த கேள்விகள் விளங்கு. சொல்ற விளங்குதா பிள்ளைய? ஏனென்றா இந்த பாடம் முக்கியமானது. சரிதானே? அப்ப நாங்க இந்த கேள்விக்கு ஏதாவது இந்த பாட்டில வருகுதா?
இப்ப நாம சொன்ன நான் முன்னாடி ஒரு 4 பாயிண்ட்ஸ் அடையாளப்படுத்தி விட்டேன். சரிதான். இந்த பாட்டுக்குள்ள இந்த பந்திக்குள்ள ஏதாவது இயற்கை எழில் வருகுதா? இப்படி வாசிங்க பிள்ளைகள். சரிதானே? நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தா கூட நாம படிச்சு கொள்ளலாம். மற்ற நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த அடுத்த மாதத்துல எவ்வளவு சீக்கிரமா உங்களை படிக்க வைக்க உங்களால முடியுமோ அவ்வளத்துக்கு நான் உங்களை படிக்க வைக்க பண்ணுறேன். அத நீங்க விஷயங்களை கேட்டு அன்றாடம் அந்த படிக்கிறதுல படிச்சீங்கன்னா ஒரு மாதத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்து உங்களை படிப்பிக்க பண்ணுறேன். சரிதானே? அதுல நீங்க நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அதை நீங்க படிச்சதை படிச்சு 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 அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிதானே? இப்ப பாருங்க. அப்ப நான் இப்ப இனி மிச்சம் விடைய சொல்லித்தாரேன். சரிதானே? இப்படி 2 பாட்டு சும்மா வாசிச்சேன். இந்த பாட்டுக்குள்ள எது எல்லாம் இயற்கை எழில இயற்கை அழகங்க சொல்லப்படுது. இதுக்குள்ள இத இயற்கை அப்ப நான் கேட்ட கேள்விக்கு மக்கா நாட்டின் இயற்கை எழில் இதை சொல்லலாம். இது எழுதலாம். என்ன பிள்ளைகள்? என்ன சோலைகள் இந்த இந்த பகுதியை இந்த இந்த இப்ப இது பாருங்க நாங்க வாசிக்கிறோம். இப்ப பாருங்க பிள்ளை நீங்க 2 தடவை வாசிங்க பிள்ளை. 2 தடவை வாசிச்சு விளங்காட்டி 3வது தடவையும் வாசிங்க விளங்க. வாசனை மிக்க வீடுகளை சேர்ந்திருந்த வீடுகளை சேர்ந்திருந்த மின்னலை போன்ற அழகான பெண்கள். இங்க இருக்கிற பெண்கள் வர்ணிக்கப்படுகிறது. மின்னலை வாசனை மிக்கதான வீடுகளை சேர்ந்திருந்த மின்னலை போன்ற அழகான பெண்கள் மலர் போன்ற கூந்தலுக்கு இடுகின்ற வாசனை புகை. உங்களோட புகையானது சுருண்டு ஆகாயம் வரை செல்லுதான். ஆகாயம் வரை அந்த எது போகுதாம்? இந்த புகை எல்லாம் மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது. தங்களோட கூந்தலுக்கு என்ன செய்யணுமா? கூந்தலுக்கு வந்து புகையை இடியணுமா? விலங்குதானே புகையண்டா என்னண்டு? அந்த ஒரு ஒரு இப்ப ஒரு தட்டில இப்படி தட்டில ஒரு தூவத்தை போட்டு இப்ப சாம்பிராணி இதுல போட்டு அதை தங்கட எண்ணத்துக்கு தலைக்கு கூந்தலுக்கு காட்டினோம். பெண்கள் கூந்தலை காட்டி அந்த வாசனை புகை அப்படியே மேல போகுது. புகை வந்து மேல போகுது. சுருண்டு சுருண்டு போகுது புகை. ஆகாயம் வரை சென்று மேகம் என குவிய மேகத்தை போல குவியுதான். குவிய என்ன செய்யுது? மேகத்தை போல காணப்பட மேகம் என்ன உங்களுக்கு தெரியுமே, அப்படி ஒரு படர்ந்து போகும் மேகம். அது இங்க மேகமா இது காணப்படுதுன்னா அந்த பெண்கள் கூந்தலுக்கிட்ட புகை மேகத்தை போல போக அத என்ன நடக்கு? அதை என்ன நினைக்குதுண்டா இந்த மயில்கள் மேகம் என குவிய சோலைகள் தோறும் மயில்கள் கிடுகிடு என்று நாடுகின்றது. அப்ப சோலைகள் தோறும் இருக்கிற மயில்கள் கிடுகிடு என்று ஆடும் என்று சொல்லப்படுறது. அது என்ன? இயற்கையான அழகு. சோலைகள் இருக்கிற மயில்கள் ஆடுதான். எதை பார்த்து ஆடுதண்டா? மேகத்தை பார்த்து ஆடுது. ஏன் மேகத்தை பார்த்து ஆடுதண்டா? மழை வரப்போகுதுண்டா ஆடுது. ஆனா அந்த மழை மேகம் மாதிரி காணப்படுற அந்த புகை என்னன்னு பார்த்தா பெண்கள் தலைக்கிட்ட அந்த புகை நிறைய. அப்ப அது வந்து மேகம் மாதிரி மேல வானத்துக்கு போகுது. அந்த எல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்லப்படும். பெண்கள் தலைக்கிற புகை வந்து வானத்துல போய் ஒரு மேகம் மாதிரி அப்படியே படர்ந்து போக என்ன நினைக்குதாம்? மயில்கள் நினைக்குதாம், மழை வரப்போகுது என்று நினைச்சு சந்தோஷமே ஆடுதான். சோலைகள் ஆடுது. அப்ப எங்கட கேள்விக்கு விட என்ன? அந்த சோலைகள்ல மயில்கள் வந்து கிருகிரு ஆடிக்கொண்டிருக்கு. அடுத்தது தாமரை மலர்கள் மலர்ந்துள்ள அகன்ற பொய்கைகள் சூழப்பட்ட தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கு அகன்ற பொய்கைகள்ல இருக்கிற வயல்கள் தோறும் சங்குகள் வந்து முத்துக்களை வளமாக விழுகும்.
இவ்வளவு தான் புள்ளிகள் என்ன சொல்லப்படும். விளங்கிட்டா சமீகா கேட்ட கேள்விக்கு விட. அடுத்த தேவர்கள் தினமும் இறைவன் அருள் ஆலயம் இங்க வருவினமும் எங்க வருவினம் மக்கா நாட்டுக்கு வருவி. இப்படி வாசிச்சு வாசிச்சு அந்த விளையத்தை விளங்கிக் கொள்ளும். விளங்கிட்டா அவள சொன்னது. நான் ஷோர்ட்டா உங்களுக்கு எது எது முக்கியமோ அதை சொல்லித்தாரேன். நான் உங்களுக்கு ஃபைனல் குரூப் அந்த கிரியேட் பண்ணி போட செமினார் குரூப் அதுல நான் கூட எது சிலது ஷோர்ட்டா சொல்லி தருவேன், சிலது எதெல்லாம் உங்களுக்கு கூட கஷ்டமா இருக்குதோ அந்த பகுதியில் முக்தமார் செய்யுட்பகுதியில் இருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, அமலநாதிபிரான், திருவாசகம், தேம்பாவணி, காரணங்கள் 6 செய்யுட்பகுதி இருக்குது. 6 செய்யுட்பகுதியும் படிப்பிக்கலாம். முக்கியமா இந்த முறை எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியது அல்ல ஒன்று சிலப்பதிகாரம். நான் உங்களுக்கு படிப்பிச்சிடறேன், உங்களோட கிளாஸ்ல சிலப்பதிகாரம் படிப்பிச்சிடறேன். அடுத்தது திருவாசகம், அடுத்தது காரணம். இந்த 3ஐயும் மெயின் பண்ணி படிப்பிச்சு வருவேன். மற்றதில் சிலதில் உங்களை படிக்க சொல்லி சொல்லுவேன், சிலதில் கேள்வி கேட்ட மாதிரி சொல்லித்தான். சொன்ன விளங்கிட்டா இது விளங்கல. இதுல பாடலடி கொடுக்கணுமா? பாடலடி கொடுக்கணும். முதல் கதை மாதிரி நீங்க படிச்சு போட்டு இப்ப இப்படி எழுதினாலும் மார்க்ஸ் வருமானா ஆனா மிக குறைவா தான் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப எழுத போறீங்களா, இப்ப நான் எழுதிக்க இப்ப நான் சொன்னான் தானே இதுக்குரிய அடி. இப்ப உங்களுக்கு நீங்க இப்ப இதை ஃபர்ஸ்ட் கதையை வாசிச்சு விஷயத்த விளங்கி கொண்டீங்கன்னா நான் பிறகு அடிகளை சொல்லி சொல்லி தருவேன். இப்ப அடி வந்து இதுக்கு நேரையும் இருக்குது. அப்படியே இப்ப என்ன நான் முதலாவது நான் இந்த ஆகாயம் இந்த குவிய இந்த என்ன சோலைகள் தோறும் இருக்கிற மயில்கள் கிருகிரு என்று ஆடும் இந்த விடயத்தை இந்த அடியில சொல்லப்படும். இதனை சோலை தோறும் குவிந்து மயில்கள் கிருகிரு என கூடியாடும் என்ற அடியினூடாக இவ்விடயம் எடுத்து காட்டப்படுகின்றது. சரியா? தாமரை மலர்கள் அகன்றுள்ள பொய்கைகள் தோன்ற வயல்கள்ல சங்குகள் முத்துக்களை ஈணுகின்றது. இதை சொல்லுக இந்த இப்படி நீங்கள் அடிக்குறிப்பையும் கொடுத்து கொடுத்து எழுதி கொண்டு போவோம். சரியோடா சொன்ன விளங்கிட்டோ? உங்களுக்கு அந்த 6 செய்யுட்பகுதியில மெயினா படிக்க வேண்டிய செய்யுட்பகுதி பிள்ளைகள் சிலப்பதிகாரம், திருவாசகம், காரணமான மெயினா படிங்க. இந்த முறை எக்ஸாமுக்கு பெறக்கூடிய பகுதிகள். சரிதானே? அப்படி உங்களுக்கு என்ன கடினமா இருக்குது, இது ஒருக்கா சொல்லித்தாங்க என்றா என்னால இப்படி ஒரு ஷோர்ட்ட விஷயத்த உங்களை சொல்லி படிக்க வைக்கலுமோ அல்லது உங்களை படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிடலுமோ அவ்வளவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். சரியா பிள்ளை? இப்ப 2 பாட்டியும் உங்களுக்கு வாசிச்சு காட்டி இந்த இயற்கை எழில சொல்லி தந்தானண்டா இதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிக்கணும். மிச்ச விடயம் சொல்லித்தாங்க, எழுதி கொள்ளுங்க. மிச்சம் பாயிண்ட்ஸ சொல்றேன். சரிதானே? இப்ப ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிட்ட எழுதிட்டேன். அடுத்து எழுதி கொள்ளுங்க. வயல் நிலங்களில் உள்ள சூழடைந்த சங்குகள் முதிர்ந்த முத்துக்களை ஈணுகின்றன. சரியா? அடுத்த பாயிண்ட்ஸ், பொன்னிறமான மலையின் உச்சியின் மீது மேகமுறைந்து பெருமழையை பொழியும் காட்சி. அதுக்கு அடி போடுங்கோ.
பொன்னிறமான மலையின் உச்சியில் மீது மேகமுறைந்து பெருமழையை பொழியும் காட்சி. அடிக்குறிப்பு: தங்க மால்வரை உச்சியின் மீது எழிலி தவழ்ந்து மழையை பொழிதல். தங்க மால்வரை உச்சியின் மீது எழிலி தவழ்ந்து மழையை பொழிதல். சரியா பிள்ளைகள்? அதை கொஞ்சம் ரிப்பீட் சொல்லலுமா? இது அடியையா அந்த அடிக்குறிப்பையா? அடிக்குறிப்பு. தங்க மால்வரை உச்சியின் மீது எவ்வளவு? தங்க மால்வரை உச்சியின் மீது எழிலி தவழ்ந்து மழையை பொழிதல். ஓகே பிள்ளை, கேட்ட பிள்ளை. அடுத்தது, வாசனை பரவும் சோலைகளில் முற்றிய இனிய பலாக்கனி தானாகவே வெடித்து உதிர்ந்து அழகிய இயற்கை. வாசனை பரவும் சோலைகளில் முற்றிய பலாக்கனிகள் தானாகவே வெடித்து உதிர்ந்த அழகிய இயற்கை செயற்பாடு. அப்படி போட்டு அழகிய இயற்கை செயற்பாடு. அதுக்குரிய அடிய போட்டு கொடுங்கோ. சோலைகள் தோறும் கொழுநராக்கனி தானுடைந்தோடும் கொழுநராக்கனி தானுடைந்தோடும். அப்படி வாசிச்சு நீங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும். அடுத்த எழுதி கொள்ளுங்க. குளிர்ந்த சோலைகளின் நிழலிலே அமைந்துள்ள பொய்கைகளெங்கும் சூழ்ந்து காணப்படுதல். குளிர்ந்த சோலைகளின் நிழலிலே அமைந்துள்ள பொய்கைகளெங்கும் சூழ்ந்து காணப்படுதல். அடுத்த விட, வண்டுகளின் ரீங்கார இசையானது குறைவுபடாது ஒலித்துக் கொண்டிருத்தல்.
வண்டுகளின் ரீங்கார இசையானது குறைவுபடாது ஒலித்துக் கொண்டிருத்தல். வண்டுகளின் ரீங்கார இசையானது குறைவுபடாது ஒலித்துக் கொண்டிருத்தல். கடைசி விட வயல்கள் எங்கும் சங்குகள் ஊர்ந்து அழகான முத்துகளை பெற்றெடுக்கும். அழகான முத்துக்களை பெற்றெடுக்கும். அழகான முத்துக்களை பெற்றெடுக்கும். கேள்வியும் விடையும் விளங்கிட்டா? மக்க நாட்டின் இயற்கை எழில். ஒரே ஒரு கேள்வி சொல்லியிருக்கேன். எப்படி நீங்க படிக்கணும் என்ற விடயத்தை சொல்லுங்க. இது ஒரு சிறு குறிப்பு கேள்வி, 10 மார்க்குரிய கேள்வி. இதுவரைக்கும் நடந்த ஃபைனல் பேப்பர்ல போன முறை விரையில மக்கா நாட்டின் எதை பற்றி இந்த இது இந்த காரணமான கேள்வி விரையில் சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த முறை பெறக்கூடிய பகுதியாக காரணமாலை இருக்க போகுது. சரிதானே? அப்ப அதனால அதை இருக்க படிச்சு கொள்ளுங்க. எப்படி படிக்கணும் என்ற விடயமும் உங்களுக்கு வழிப்படுத்தி விட்டிருக்கிறேன். நீங்கள் அதே வியூல படிச்சு கொள்ளுங்க. நான் இப்ப கூட உங்களுக்கு இப்ப காரணமால உங்களுக்கு கிளியர் இல்லைன்னா நான் அதை கொஞ்சம் அந்த சோட்ட எப்படி அடிக்குறிப்புகள் கொடுத்து படிக்கிற மாதிரி நான் அடுத்த செமினார்ல அதை மெயின் பண்ணி படிப்பிக்கிறேன். சரிதானே? ஆனா நீங்க மெயினா படிக்க வேண்டியது காரணமால, திருவாசகம், சிலப்பதிகாரம் 6 செய்யுட்பகுதியில இந்த 3ஐயும் மெயின் பண்ணி படிங்க. சரிதானே? இதுகள் கூட இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய சூழல். பாருங்க அப்படி அந்த காரணமாலைக்கு எப்படி கேள்வி வந்திருக்குன்ற காட்டுறேன். நீங்க அதெல்லாம் பார்த்து கொள்ளலாம். காரணமாலை இப்ப நான் வாசிக்க சொன்னேன். இந்த கேள்விகள் வேறு ஒரு கேள்விதான் நான் சொன்னேன். இப்ப சிறுகுறிப்புல வந்தது பாருங்க. இதுவரைக்கும் நடந்த பேப்பர்ல சரி இந்த பாருங்க பிள்ளைகள் இவ்வளவு தாண்டா வந்திருக்கு 19 தொடக்கம். காரண மாலையில் மக்கா நாட்டின் அற்புதங்களை எடுத்துரைக்குக. முதலாவது கேள்வி அற்புதம். ஸ்கீம பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க. காரண மாலையில் முகமது நபி அவர்களது பெற்றோரின் பெருமைகள் கூறப்படுமாறு. காரணமாலையில் வெளிப்படும் இறைவனின் பெருமைகள். காரணமாலையில் ஆசிரியர் சேகுத்தம் புலவரின் வர்ணனைகள். நான் இப்ப உங்களுக்கு தந்த கேள்வி என்னண்டா, மக்கா நாட்டின் இயற்கை எழில். முதலாவது மக்கா நாட்டின் அற்புதங்கள், காரணமாலையில முகமது நபி அவர்களின் பெற்றோர் அந்த பற்றிய செய்திகள், அதோட வெற்றி, அடுத்த இறைவன் பெருமை, புலவற்ற வர்ணனை. இந்த முறை சில நேரம் மக்கா நாட்டின் இயற்கை எழில் கூட கேள்வியாக வரலாம். சொன்னது விளங்கிட்டோ இந்த கேள்வி முதலாவது நான் தந்த கேள்வி. அப்ப நீங்க கொஞ்சம் கேள்வி பார்க்கணும், நானும் படிப்பிச்சு விடுவேன். சரிதானே? இது ஃபர்ஸ்ட் ஓகே தானே? முதலாவது கேள்வி. இதுல என் டவுட் இருந்தா கேளுங்க. மக்க நாட்டின் சொல்லுங்க. இது இல்லாம வேற என்ன கேள்வி வரும்? நான் வந்தன இது பற்றி நீங்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நான் ஒருக்கா இது சம்பந்தமான முழு கேள்வியும் சொல்றேன் அடுத்த கிளாஸ்ல. சரியா? ஓகே சரியா? இதை நீங்க இதை படிச்சு கொள்ளுங்க. இல்லைன்னா நீங்க அந்த கதையை வாசிச்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இந்த பகுதிக்கு முழுமையா கிளியர் பண்ணி விடுறேன். சரியா? இப்ப நான் சொல்லி தந்ததை மட்டும் ஒரு கவாடிவா படிச்சு கொள்ளுங்க. இதுக்குரிய அடிக்குறிப்பையும் எடுத்து எப்படி படிக்கணும்னு சொன்னான் தானே. அதுக்கு இப்ப நான் முதலாவது இப்ப நான் சொன்னேன் இப்ப முதலாவது பாயிண்ட் சரி. இப்ப கிளியர் தானே உங்களுக்கு இப்ப சொல்லி தந்த கேள்வி? இப்ப சொல்லி தந்த பாயிண்ட்ஸுக்கு சிலதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தா சிலதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இதே ஒரு எடுத்து வாசிக்க போறீங்க. வாசிக்க இப்ப பாருங்க, ஒன்றுமே தெரியாமத்தான் நான் வாசிக்கிறேன். இப்ப எடுத்து இந்த கதையை வாசிக்கிறேன். என்னட்ட இந்த கதையும் இல்லை, இந்த காரணமால பற்றி ஒன்றுமே இல்லை என்றா கேளுங்க, நான் இதை போட்டு பாருங்க. முதலாவது நாங்கள் எழுதின பாயிண்ட்ஸ், முகில்கள் தவழும் சோலைகளின் நிழலிலே மயில்கள் ஆடும் என்ற விடயம் சொன்னான். முதலாவது வரியில சொல்லப்படுது. சரிதான்? முதலாவது பாட்டில. அப்ப இந்த இதுக்கு இந்த இதனை அடிக்குறிப்பு பக்கத்திலேயே பாருங்கோ. கருமுகில் தவழும் சோலை நிழலில் கலாபம் ஆடும் என்ற அடியினூடாக முதலாவது பாடலிலே கருமுகில் தவழும் சோலை என்று தொடங்குகின்ற பாடலிலே
முகில்கள் தவழும் சோலை நிழலிலே மயில்கள் ஆடும் என்ற இயற்கை அழகு எடுத்து காட்டப்படுகிறது. இதனை கருமுகில் தவழும் நிழலில் நிழலில் கலாபம் ஆடும் என்ற அடியினூடாக எடுத்து காட்டப்படுகின்றது. தொடர்ச்சியாக நதிகள் ஓடி வரும் இடங்களில் எல்லாம் சங்குகள் முத்துக்களை ஈடும் என்ற விடயத்தை நதிவரு இடங்கள் தோறும் வளை தரளங்கள் ஈடும். அப்ப அந்த அடிகள் நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்கோம். அப்ப முக்கியமான கேள்விகள், முக்கியமான எதிர்பார்க்கை பகுதிகள் ஒன்றா இருக்கிற காரணமாலையில இந்த கேள்வி உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்கப்படலாம். சரிதானே? அதுல இந்த கேள்வி இருக்கா நீங்க படிச்சுக்கொள்ளும். 10 மார்க்குரிய கேள்வி. சில நேரங்கள்ல பாடலடி ஷோட்டா கொடுத்தாலும் பரவாயில்லையா சார்? ஷோட்டா கொடுத்தா அந்த விடயத்தை சொல்லி இப்ப ஷோட்டா கொடுத்தாலும் ஓகே. இப்ப ஒரு 8 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. இப்ப நான் சொன்னதுல ஒரு 6 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். இல்ல ஒரு 2க்கு தான் அடிக்குறிப்பு சொன்னேன். ஆனா நீங்கள் முன்னுக்கு வார அடிக்குறிப்பை சொல்லும். சரியா? அப்படி 1 2 3க்கு முன்னுக்கு வார 3 விஷயங்களுக்கும் அடிக்குறிப்பை சொல்லும். படிக்கக்கூடிய மருந்து எல்லாம் படிங்க. அப்படி இல்ல எனக்கு நான் இப்பதான் படிக்கிறேன், எனக்கு முழுமையா படிக்கலன்னு 1 2 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அடிக்குறிப்பை வேறுபடுத்தி கொடுங்க. சரியோ? அடுத்தது போட்டோ. அடுத்த கேள்வி பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற தேம்பாவணியில ஏதாவது கேள்வி சொன்னானா பிள்ளைகள்? உங்களுக்கு தேம்பாவணியில எதுவும் கேள்வி சொன்னானா இது வரைக்கும்? இந்த கேள்வி படிங்க அப்படி ஏதாவது சொன்னானா? சொன்னா இதற்கா படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அது நான் தெளிவுபடுத்தி வரேன். இந்த நாடு பகுதி முக்கியமா இந்த 3 விட அடுத்ததுண்டா தேம்பாவணி ஒரு கேள்வியா கேட்கலாம். சரிதானே? அதை ஒருக்கா படிச்சு கொள்ளுங்க. நான் இப்ப உங்களுக்கு விடைய சொல்லியும் பிரயோசனம் இல்லை. நீங்க உங்களை படிக்க பண்ணி போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அடுத்த ஒரு கேள்வி போடுங்க பிள்ளைகள். இந்த தேர் என்ற சிறுகதையில் வாழ்வியல் அம்சங்கள் வெளிப்படும் விதம். ஒரு கேள்வி 10 மார்க்ஸுக்குரியது. தேர் என்ற சிறுகதையில் வாழ்வியல் அம்சங்கள் வெளிப்படும் விதம் குறித்து ஆராய்க. வாழ்வியல் விடயம் அல்லது யாழ்ப்பாண பண்பாட்டு அம்சம் என்று போட்டாலும் ஓகே. தேர் என்ற சிறுகதையில் யாழ்ப்பாணத்து பண்பாட்டு அம்சம் இப்படி ஒரு கேள்வி வரலாம். இந்த முறை தேர் ஒரு பெரிய கேள்வியா 3 கேள்வி வரலாம். 3 கேள்வி வந்தா இப்படி ஒரு கேள்வி வந்தா யாழ்ப்பாண பண்பாட்டு அம்சம் அல்லது வாழ்வியல் விடை. இந்த கேள்விக்கு விடை எழுதக்கூடிய டிக் பண்ணிட்டாங்க. இந்த கேள்விக்கு நான் விடை எழுதுவேன். இப்படி ஒரு கேள்வி வந்தா என்னால் விடை எழுத முடியும். யாழ்ப்பாண பண்பாட்டு அம்சங்கள். டிக் பண்ணி காட்டுங்க இந்த கேள்விக்கு. இதெல்லாம் முக்கியமான பகுதிகளுக்கு தான் சொல்லுறேன். ஒரு கேள்வி உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்றேன். என்னன்னா நீங்க அந்த பகுதியில கொஞ்சம் கூட படிக்கணும்ன்றதுக்காக. சரிதானே? தேர் இந்த கேள்விக்கு எழுதக்கூடிய விட 2 பேர் தான். சுயிதா அனீஷா 2 பேர் தான் டிக் பண்ணி. கெப்சா செய்ய மாட்டீங்களா? ஓகே. கெப்சா செய்வீங்களா? சரி. இப்ப பாப்போம். இந்த தேர் என்ற பகுதி நீங்க படிக்கணும்ன்றதுக்காக முக்கியமான பகுதிகளில் ஒவ்வொரு 1 2 கேள்வி சொல்றேன். சொல்லி உங்களுக்கு தெரியாட்டி அதுக்கு விடையெல்லாம் சொல்லித்தாரேன். நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யணும் அந்த பகுதி இல்லையா? ஓகே. பாப்போம். 1 2 சொல்லுங்க பிள்ளைகள். இந்த வாழ்வியல் விடயம் முதலாவது வாழ்வியல் விடயம் அப்படி என்ற கேள்வி ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியை தெளிவுபடுத்து. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். தேர் என்ற பகுதியில் வாழ்வியல் விடயம் அல்லது பண்பாட்டு விடயம் அப்படி என்ற என்ன மீனிங்? அது என்ன கேள்வி? யாழ்ப்பாண கிராமத்துல உள்ள வாழ்க்கை முறைகள். கொண்டு சொல்லுங்க அப்ப பிள்ளைகள். ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு ஆள் ஒரு பாயிண்ட்ஸ். பெண் பிள்ளைகள் கல்வியில் அதிகம் அக்கறை காட்டாமை, சாதி பார்க்கும் வழக்கமுடையவர்கள். பெண் பிள்ளைகள் அதிகம் கல்வி கற்காமை. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளைகள்.
உதாரணம் இதை வச்சுக்கொண்டு சொல்லுவீங்க பெண் பிள்ளைகள் அதிகம் கல்வி கற்காமை என்றது? அந்த சௌந்தரம், சந்தியாலு, பாடசாலை. அதாவது எது பிள்ளை? திரும்ப சொல்லுங்க இருக்கா. சௌந்தரம் தந்தை இணையவரால் பாடசாலைக்கு போக முடியாமல் நிறுத்தப்படுது. எதுக்க சொல்லுறீங்க இது? அது வெண்மல கிராமம் தான். எதுக்க சொல்றீங்க? இதுலயும் ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த பிள்ளை சொன்ன பாயிண்ட்ஸுக்கு சொல்லலாம். இப்ப இந்த பெண்கள் அதிகம் படிக்கிற சூழல் அதிகமாக காணப்படுது. இங்கேயும் ஒரு விடயத்தை யாரை வச்சுக்கொண்டு சொல்லலாம் சொல்லுங்க அப்ப பிள்ளைகள்? இந்த தந்தை சொல்லுறார், அவள் அதுகளை படிக்க வைக்கத்தான் யோசிச்சவள், ஆனா அது படிக்கல. ஆனா அது இதுக்கு மிக பொருத்தம் இல்லை. சரிதானே? படிக்க வைக்க விரும்பல, ஆனா அதுகள் வேணுமெண்டா தங்கட பிள்ளைகளை படிப்பிக்கட்டும். யார் சொல்லுற சொல்லுங்க அப்ப இந்த கூற்று? மூத்ததுகள் இது இவளை படிக்க வைக்கத்தான் யோசிச்சது, ஆனா படிக்கல. ஆனா இது அந்த படிக்க அது நாவலுக்கு தான் மிக பொருத்தம். இதுல பொருத்தம்னு சொல்றது பெறாது. அந்த படிக்கல என்றது பெண்கள் பெரிதாக படிக்கவில்லை என்ற விஷயம் சொல்லப்படுது. ஏனென்றா அந்த அவங்களோட குடும்பத்தை வச்சுக்கணும். ஆனா அது நேரடியா ஒண்ணு சுட்டி காட்டப்படையில. பத்மாவோ பரிமளமோ சௌந்தரமோ பெருசாக அந்த குடும்பத்துல படிக்கல, ஆனா படியங்கள் எல்லாம் படிச்ச மாதிரி காட்டப்படுது. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு முடிவுக்கு விரையலாம். அது ஆனா அவர் சொல்லுற என்ன, இந்த பத்மா வீட்டை தாயை இழந்து போட்டு தாயை திண்ணியா வீட்டுக்கு இருந்து பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்குது. புது அவளை படிக்க வைக்கத்தான் இந்த மூத்ததுகள் ஆசைப்பட்டதுகள், ஆனா அவள் படிக்கல. வேணுமெண்டா அதுகள் தங்கட பிள்ளைகளை படிப்பிக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனா அதனூடாக அவர் படிக்கவில்லையே தவிர படிக்க கூடிய சூழலை ஏற்படுத்தாம இருக்கேன். அது நாடகத்துல படிக்கவே முடியாது அப்படியான சூழல் இருந்தது. ஆனா அது மெயின் இல்ல. வேற சொல்லுங்க அப்ப இந்த பாடத்துல முதல்ல அதை சொல்லலாம். நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல். ஓகே, முக்கியமான பாயிண்ட்ஸ் ரெண்டு பிள்ளைகள். யாழ்ப்பாண பண்பாட்டு அம்சங்கள்ல நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் என்று சொன்னா அதுக்கு எதை அடிக்குறிப்பா சொல்லலாம்? அந்த நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதை பற்றி அங்க சொல்லப்படும். ஓகே சொல்லுங்க அப்ப. அப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் என்ற ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லி போட்டு அதுக்குரிய அந்த அடிக்குறிப்பை சொல்லுங்க அப்ப. எந்த இடத்தை அல்ல இந்த இடத்தை அந்த நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தேரண்ட கதையில நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எதுல சொல்லப்படுது? இராமேஸ்வர் கடலுக்கு சுப்பிரமணியத்தை பெற்றெடுத்தமே கேட்டிக்காரு. ஓகே, அப்ப போடுங்க பிள்ளை. முதலாவது பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ், யாழ்ப்பாண பண்பாட்டு அம்சங்கள்ல நேர்த்திக்கடனை நிறைவேற்றுதல். நேர்த்திக்கடன் வைக்கிறது, நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறது. அப்ப எழுதி கொள்ளுங்க உதாரணம். அதுக்கு அந்த அடிக்குறிப்பை பார்த்து நீங்கள் எழுதணும். நான் சும்மா அந்த விடயத்தை சொல்றேன். இதுல அடிக்குறிப்பு இந்த முன் தொடக்கத்துல சொல்லலாம். இதுல பாருங்க பிள்ளை, நான் அவனை காட்டுறேன். இந்த பாருங்க இந்த அடி எது? ராமேஸ்வரம் நேர்த்திக்கடனுக்கு பிறகு இந்த அடிக்குள்ள வருது. ராமேஸ்வரம் நேர்த்திக்கடனுக்கு பிறகு சுப்பிரமணியனை பெற்று முருகண்டியில மயிர் நீத்தல் அப்படின்னு போடுங்க. மயிர் நீக்க போட்டு முடிச்சுக்கிறேன்டா. சரி, அப்ப நேர்த்திக்கடன் வைக்கிறது யாழ்ப்பாண பண்பாட்டு அம்சங்கள்ல ஒரு முக்கியமான விடயமாக காணப்பட்டிருக்குது. சரி, ஓகே அப்படி இந்த பாயிண்ட்ஸ் விளங்கிட்டா ஒரு 8 பாயிண்ட்ஸுக்கு மேல எழுதணும். இதுகளுக்கு பார்த்து வச்சு. ஓகே சொல்லுங்க. அடுத்த இன்னும் ஒரு கேள்வி அதை பார்ப்போம். அப்ப இன்றைக்கு முதலாவது காரணமால முக்கியமான பகுதிகள்ல அதாவது மக்கா நாட்டின் எழில் பார்த்த நாங்கள். இப்ப 2வது தேர் என்ற சிறுகதையில் ஒரு 10 மார்க்ஸ் சிறு குறிப்புல கேட்கக்கூடிய பண்பாட்டு அம்சம் என்றதுக்கு பாக்குற ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்து சொல்லுங்க. வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம்? பெண்கள் பருவ வயதை அடைந்ததும் பூப்புனித நீராட்டு விழா வைத்தல். எதுக்குள்ள எதில சொல்லப்படுது? இதுல
எதுல சொல்லப்படுது சொல்லுங்க, எங்க சொல்லப்படுது பூப்புனித நீராட்ட விழா அவர் வைக்கிறது பற்றி இதுல எது நாங்கள் இப்ப இது படிக்கிறோம்? தேர்ல வருகுதே சார். அதான் எதுல எவிடத்தை அதைத்தான் சொல்லுங்க, அதைத்தான் கேட்கிறேன். வேற எதுன்னா இந்த இடத்தை சொல்லுங்க, எந்த இடத்தை, யாருக்கு அப்படி பூப்பு நீராட்டு வச்சது? பிள்ளைகள் உங்களுக்கு நான் தேர்கதை தெளிவுபடுத்தினானா பிள்ளைகள்? தேர்கதை ஷோர்ட் ஹேண்டாலும் சொன்னானா தேர்கதையில என்ன சொல்லப்பட்டதுண்டு? இல்ல சார். சரி, ஒரு கதையை முதல் ஃபர்ஸ்ட் இருக்கா பாப்போம். பிள்ளைல ஒன்றோட மிக்ஸ் பண்ணாதீங்க, குழம்பாதீங்க, தெளிவா இருங்க. பாருங்க, இந்த தேர்கதையில பிள்ளையால் யார் இந்த குடும்ப தலைவர் என்று பார்த்தா, யார் இந்த குடும்பத்தினுடைய தலைவர்? இந்த கதை தேரண்டு ஏன் இயங்குது என்று கூட கேட்கலாம். தலைப்பின் பொருத்தப்பாடு. இந்த குடும்பம் தேர் மாதிரி இயங்குது. இந்த தேரை இயக்குற அச்சாணியாக விளங்குகிறவர் முகத்தார். அந்த முகத்தாருடைய மனைவிக்கு என்ன பேர்? முகத்தார மனைவிக்கு என்ன பேர்? பார்வதி பிள்ளை. முகத்தார மனைவிக்கு பேர் பார்வதி பிள்ளை. அவன் குடும்பம் ஒரு தேரை போல இயங்குது. குடும்பம் தேரை போல இயங்குது. தேர் இயங்க வேணுமென்றா ஒரு அச்சாணி தேவை. அந்த அச்சாணியாக இந்த குடும்பத்திலேயே முகத்தார் காணப்படுகிறார். முகத்தாருக்கும் பார்வதி பிள்ளைக்கும் 3 ஆம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை. 3 ஆம்பளை பிள்ளை யாரு? தெரியாத நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஷோட்ட. நான் அதுல படிப்பிச்சு விடுறேன், கதையை சொல்லிபடி அதை விளங்கப்படுத்துவேன். நான் இப்ப ஷோட்டா சொல்றேன், நீங்க கொஞ்சம் படிக்கணும்ன்றதுக்கா. 3 ஆம்பளை பிள்ளையில மூத்தபடி யாரு? ஒரு பேருக்கும் தெரியாதா என்ன? சுப்பிரமணியம். அடுத்த பையன் யாரு? குமாரசாமி. அடுத்த பையன் யாரு? தெரியாத நோட் பண்ணிக்கொள்ளு. சுப்பிரமணியம், குமாரசாமி. அடுத்த பையன் மனோகரன். பொம்பளை பிள்ளை என்ற பேரை சொல்லுங்க. பரிமளம், சௌந்தரம், பத்மா. பரிமளம், சௌந்தரம், பத்மா. தெரியாத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இந்த 6 பிள்ளைகளையும் வச்சு கொண்டுதான் கதை போகுது. இந்த கதையில ஒரு புது வருட பிறப்பு இந்துக்கள் சைவ சமய ஆக்களுக்கு 3 கொண்டாட்டம் இருக்கு பிள்ளைய. சரிதானே? ஒன்று தைப்பொங்கல், தை மாதம் பொங்குறது. கோலங்கள் போட்டு முத்தத்தில முத்தம் சொல்ற விலங்காடி கேளுங்க. முத்தத்தில கோலம் போட்டு என்ன செய்யறது? சூரியனுக்கு பொங்குறது. 2வது வருடப்பிறப்பு. வருடப்பிறப்புன்னா சித்திர மாதம் வரும். தைப்பொங்கல் தை மாசம். தைப்பொங்கல் பொங்கல், தை பொங்குறது, தைப்பொங்கல் மாசத்தின் 1வது மாசம் வரும். அடுத்த சித்திர வருஷ பிறப்பு. சித்திர வருஷ பிறப்பு சித்திர மாசம் வரும். அந்த வருட பிறப்புன்னா தெரியும், கை விசேஷங்கள் கொடுத்து பரிமாறி அப்படி செய்யறது வருடப்பிறப்பு. அடுத்த இன்னொன்று வரும் தீபாவளி. தீ அசுரன் ஒருவனை அழித்ததை கொண்டாடுறது தீபாவளி. இந்த 3 நாளும் 3 பெருநாள் வரும் வருஷத்துல. அதை பற்றி இங்க சொல்லப்படுது. 3 பெருநாள் வரும். அதுக்கு ஒன்றுக்கும் பெற மாட்டான். யார சொல்லப்பட்டு சொல்லுங்க அப்ப? இருந்துட்டு வருவான், குசினிக்கு ஏதாவது போட்டு தின்னுவான், பிறகு அங்க கூட்டம் இங்க கூட்டம் வந்து போயிடுவான். அந்த வேர்ட் கூட வருது. எங்க இது யாருறது? அதார் அந்த நபர்? குமாரசாமி. ஓகே, சரி. இப்ப நாங்க வந்த விடயத்தை வருவோம். அப்ப இந்த வருட பிறப்பில, ஒரு வருட பிறப்பு நாளில அவற்ற 6 பிள்ளைகளும் அந்த அவங்களோட தந்தை வீட்டுக்கு, தாய் செத்து போட்டா. அதாவது இந்த முகத்தாருடைய மனைவி செத்து போட்டா. என்ன பேருன்னு சொன்ன முகத்தாட்ட மனைவிக்கு? பார்வதி பிள்ளை. அப்ப அந்த குடும்பத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரே ஒரு பையனும் கல்யாணம் முடிக்காம இருக்கணும். யார் பையன், யார் பொம்பளை பிள்ளை? யார் பையன், யார் பொம்பளை பிள்ளை? மனோகரன், பத்மா. அப்ப மனோகரனும் கல்யாணம் முடிக்கல, பொம்பளை பிள்ளைல பத்மாவும் கல்யாணம் முடிக்கல. அந்த 2 பேரும் தேப்பனோட தான் இருக்கினான்.
4 பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டின. அந்த வருட பிறப்புக்கு அந்த வீட்டுக்கு வெறியினம். வீட்டுக்கு விரைக்க ஏற்படுற மகிழ்ச்சி, தந்தையினுடைய எதிர்பார்ப்பு, அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை மட்டும் படிப்பில கெட்டிக்காரன், ஆனால் ஊரவர்களால் ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு ஆரம்பத்துல வந்தவர். யார் அது? குமாரசாமி. குமாரசாமி. காரணம் என்ன? ஊர் பேர் தெரியாத வேதக்கார பொம்பளை பிள்ளை ஒருத்திய கல்யாணம் சாதி மாறி அந்த கல்யாணம் முடித்தால் ஒதுக்கப்படுகின்ற சூழல். அதுவும் ஒரு வாழ்வியல்ல முக்கியமான விடயம் பிள்ளைகளா. 2வது பாயிண்ட்ஸா போட்டுக்கொள்ளுங்க. நேர்த்திக்கடன் செய்யறதுன்ற மாதிரி சாதி மாறி திருமணம் முடிக்கின்ற போது ஒதுக்கப்படுகின்ற குடும்பத்தினரால் அல்லது அயலவர்களால் ஒதுக்கப்படுகின்ற சூழல் காணப்படுதல். அது ஒரு முக்கியமான விஷயம். போட்டுக்கொள்ளுங்க 2வது பாயிண்ட்ஸ். சாதி மாறி திருமணம் செய்கின்ற போது ஊரவர்களால் குடும்பத்தினரால் ஒதுக்கப்படுகின்ற சூழல் காணப்படுது. பிறகு இது கொஞ்ச நாளை பிறகு ஓகே ஆகிற. சரி, ஆரம்பத்துல வெறுத்துடுவோம் நம்ம, இனி அவனுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை என்ற மாதிரி குடும்பமும் வெறுத்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் முகத்தாரும் ஆரம்பத்துல அந்த குடும்பமே கதைக்கிறதில்ல. பிறகு ஆனா முகத்தார் பிறகு கதைக்கணும். அது பிறகு பின்னைக்கு கொஞ்ச காலம் போக போக பிறகு என்ன செய்யறது, ஒரு பிள்ளை பிறந்தா பிறகு இனி என்ன செய்யறது, சரியா அந்த பேர பிள்ளைய பாப்போம், இனி அவைய பாப்போம், இப்படி கொஞ்சம் முனைவினமே தவிர ஆரம்பத்துல சேர மாட்டேன். ஊர் பேர் தெரியாத ஆக்களை வேற யாரா சாதிக்கார கல்யாணம் கட்டினா வெறுப்பினம். ஓகேயா பிள்ளைகள்? சார் அந்த சாதி அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? சாதி என்ற என்னண்டா? இல்ல அந்த அடி சொன்னீங்க இப்ப. சாதிக்கு ஊர் பேர் தெரியாத வேதக்காரிய கல்யாணம் கட்டிட்டேன். அதுல சொல்லி அந்த அதுல எல்லாம் உங்களோட செமினார்ல வடிவ கிளியர் பண்ணி விடுறேன். எல்லாமே உங்களுக்கு அந்த அடியல் எல்லாம் சொல்லி எடுத்து இதுல என்ன இப்ப தேடி கொண்டிக்கணும் உங்களுக்கு அடிகள் எல்லாம் எடுத்து சொல்லித்தான். இப்ப சும்மா நீங்க படிங்க, ஒருக்கா வாசிங்கவா அந்த ஊர் பேர் தெரியாத வேதக்காரியா அப்படி என்று சொல்லி அதுல அந்த சாதி முறையால அந்த அதை போட்டுக்கொள்ளலாம். சரியா பிள்ளை? இனி நீங்க கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க, நான் விடயத்தை சொல்றேன். பிறகு 2 கள்ளி முழுமையா முடிக்காம. ஓகே சரியா? அப்ப ஒன்று வந்து நீங்க சொன்ன விஷயம் என்ன சொன்னான், முதலாவது நேர்த்திக்கடன் செய்யறது. 2வது வந்து சாதிய முறை காணப்பட்டது. சாதி சாதி மதம் மாறி திருமணம் செய்கின்ற போது ஒதுக்கப்படுகின்ற சூழல். அடுத்த உணவு முறை என்று போடுங்க பிள்ளை. உணவு முறை, உணவு முறை என்று போட்டுட்டு உணவு முறைக்கு இந்த அடியை போடுங்க. இத சொல்லுங்க மிதண்டு. இந்த அடிக்குள்ள வருது நல்லெண்ணெயில வெதுப்பிய கத்தரிக்காயோட 3 நீட்டுப்பட்டி புட்டும் போட்டு 4 மரவள்ளிக்கு அங்க சுட்டும் சாப்பிடுறது. இதில் வந்து அவங்களோட உணவு பழக்க வழக்கம் சொல்லப்படுது. சரியா? சரி, இது ஓகேயா? ஓகே சார். அடுத்தது வந்து போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உமிக்கரியினால் பற்களை சுத்தம் செய்யும். உமிக்கரி, உமி தெரியுமா? அது அந்த நெல்லில இருந்து வருமே உமி, அந்த உமிக்கரியால பற்களை சுத்தம் செய்து. அது வந்து ஒரு வாழ்வியல் வழியும். உமிக்கரியால் பற்களை சுத்தம் செய்து. அடுத்தது விபூதி பூசுதல் பிள்ளை. அடுத்தது விபூதி பூசுதல். விபூதி பூசுதல். சரியா? அடுத்தது பிள்ளைகள், அடுத்த நீங்க சொல்லுங்க அப்ப பிள்ளைகள், இந்த வாழ்வியல் விடயங்கள்ல வேற என்ன சொல்லலாம்? சாதகம் பார்த்தல். என்ன பிள்ளை? புது வருட பிறப்பன்று கைவிலையம் கொடுத்தல். நான் அந்த வருட பிறப்பு பற்றிய விடயங்கள் கொஞ்சம் வருதல், அதை தனியா வாழ்வியலுக்கு சொல்றேன். அப்படி அது புது வருட பிறப்பு பற்றியதை அதை தவிர்ந்ததை மிச்சம் சொல்லிக் கொண்டு போறேன். புது வருட பிறப்புன்றது தொடர்பான வாழ்வியல் நிறைய வருது, அதையும் இதுக்க சொல்லலாம். அதை அடுத்த சொல்லுவேன். அடுத்தது பிள்ளைகள் இன்னொன்று போடுங்க. சாதகத்தை பார்த்தல். சாதகம் பார்த்தல், சாதக நம்பிக்கை அல்ல சாதகம் பார்த்தல். சரியா?
சரி, இனி அந்த புது வருட பிறப்பு என்று தனியா கேட்கலாம். புது வருட பிறப்பு பற்றிய வாழ்வியல் விடயங்கள் அல்லது பண்பாட்டு விடயங்கள் என்று கேட்கலாம். இதுக்கும் விட வரும், எழுதிக் கொள்ளுங்க. அது சம்பந்தமான புது வருட பிறப்பு ஒட்டிய செயற்பாடுகள் இதுக்கும் வரும், அதுக்கும் வரும். சரி, புது வருட பிறப்பு பற்றிய மாதிரி அது அந்த அதே விடையதான். ஒன்று கும்பம் வைத்தல். அப்படி எழுதிக் கொள்ளும். கும்பம் வைத்தல். கும்பம் வைத்தல் என்னன்னு தெரியுமா? நிறகுடம் வைக்கிறது. மேசையில நிறகுடம் வைக்கிறது. சொல்ற விலங்கு தானே, விலங்காடி கேளுங்க. நிறைகுடம் வைத்தல். பஞ்சாங்கம் பார்த்தல். நல்ல நேரங்களை பஞ்சாங்கத்துல பாக்குறது. எத்தனை மணிக்கு நல்ல நேரம் இன்றைக்கு, இன்றைக்கு ஒரு 10 தொடக்கம் 11 அந்த நேரத்துல நல்ல நிகழ்வுகளை வைப்பாங்க. பஞ்சாங்கம் பார்த்தல். நிறைகுடம் வைத்தல், அதாவது கும்பம் வைத்தல். கும்பம் வைத்தலா, கும்பம் நிறைகுடம், நிறைகுடம் வைக்கிறது. கைவிசேடம் பரிமாறல். கைவிசேடம் பரிமாறல். கைவிசேடம் பரிமாறல். அடுத்தது என்ன வேற ஏதோ விட்டுட, வேற 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 கைவிசேடம் பரிமாறல். மருத்து நீர். மருத்து நீர் வைத்து நீராட சொல்லிட்டேனே. இல்ல, அடுத்து எழுதுங்க. மருத்து நீர் வைத்து நீராடுதல். மருத்து நீர் வைத்து நீராடுதல். மருத்து நீர் வைத்து நீராடல், கும்பம் வைக்கிறது, கைவிசேடம் பரிமாறுறது. வேற 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 புத்தாடைகள் அணிதல். புது வருட பிறப்பு புத்தாடைகள் அணிதல். அடுத்தது போர்த்தேங்காய் அடிச்சு விளையாடுதல். போர்த்தேங்காய் தேங்காய், காஞ்ச தேங்காய் எடுத்து அடிச்சு விளையாடுறது. அடிச்சு விளையாடுறது அது ஒரு புது வருட விளையாட்டு. ஆற்ற தேங்காய் உடையதோ அவை அவுட், அப்படி விளையாடுறது சின்ன பிள்ளை. போர்த்தேங்காய் அடித்து விளையாடுதல். பிள்ளைகள் பெற்றோருக்கு புத்தாடை அணி வாங்கி பரிசளித்தல். வாங்கியோ, அதான, அதையும் எழுதிக்கொள்ளலாம். புத்தாடை அணிதல். என்ன மற்றது என்ன? புத்தாடைகளை வாங்கி உறவுகளுக்குள் பரிமாறிக்கொள்ளும். புத்தாடைகளை வாங்கி கொடுத்தல் அப்படி என்று போட்டுக்கொள்ளும். புத்தாடைகளை வாங்கி பரிமாறிக்கொள்ளுதல் அது ஒரு எங்களோட பண்பாட்டு வழக்கம். பிள்ளைகள் வேண்டி தேப்பனை கொடுக்கும், தேப்பன் பிள்ளைகளை கொடுக்கும், அப்படியான ஒரு விஷயம் இருக்கு. புத்தாடை, புது வருட பிறப்பில் புத்தாடைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுதல். சரியா இல்லையா? அதை விட இவ்வளவு அந்த புது வருட பிறப்பை வச்சுக்கொண்டு மட்டும் அடுத்தது இன்னும் அந்த மேல முன்னாடி சொல்லாதது கொஞ்சம் சொல்றேன். முட்டை கோப்பி அடித்து குடித்தல். முட்டை கோப்பி அடித்து குடித்தல். முட்டை கோப்பி, முட்டைய கோப்பி விட்டு அடிச்சு குடிக்கிறது. நாங்க பொரிச்சு சாப்பிடுவோம், இல்ல அவிச்சு சாப்பிடுவோம். இது முட்டைய ஒரு என்ன உடைச்சு போட்டுட்டு அதுக்குள்ள கோப்பி தேத்தனிய விட்டு அடிச்சு போட்டு குடிப்பாங்க. அது என்ன நல்ல என்னன்னு சொல்றது, அதுல நல்ல சத்து சுவர் மாமன் அப்படி குடிக்கிறது. அதுவும் ஒரு யாழ்ப்பாண பண்பாட்டில இருக்கு. எந்த கதை, எந்த இடத்தை வச்ச கதை, எந்த இடத்தை அடிப்படையான கொண்ட கதை, எந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டப்படுது. எந்த இடம்? யாழ்ப்பாணம். எந்த இடம்? யாழ்ப்பாணம் எவிடத்தை பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி கோவில். நல்லூர் கோயிலுக்கு பக்கத்திலே தான் கதை வருகுது. என்ன அப்ப யாழ்ப்பாண பண்பாட்டு வழக்கங்கள் சொல்லப்படும். சரியா பிள்ளை? 2 கேள்வி சொல்லி தந்திருக்கேன். 2 முக்கியமான கேள்விகள். இதை வச்சுக்கொண்டு இன்னும் நீங்க படிக்கணும். சரியா? நீங்கள் என்ன நிலையில நிக்கிறீங்க, இன்னும் என்ன படிக்கணும்ன்றது உங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இருக்கு. சரிதானே? அப்படி யாருக்காச்சும் எனக்கு இது கஷ்டமா இருக்குது, எனக்கு செமினார் கிளாஸ்ல நான் மெயினா என்ன எல்லாம் எதிர்பார்க்கப்படுதோ அப்படி ஷோர்ட்டா கதையை சொல்லி விஷயங்களை சொல்லி கேள்வியை தந்து உங்களுக்கு விடயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு